அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். ஞானிகள் வழியில் இறைசக்தி மையம். ஞானிகள் வழியில் இறைசக்தி மையம். என் குருவோட குரு 3000 வழிதேகி இருக்கிறார். அவர் என் குருநாதருக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து அவர் மூலியம் அன்பால் கற்று இறைசக்தி மையம், குரு சக்தி மையம், இறைசக்தி பெயரை நிறுவி 2005 முதல் இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டு வருகிறது. கவனிங்க, எல்லாரும் சித்தர், மகரிஷி, ஞானி அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. உண்மையில் சித்தர்னா யார், ஞானினா யார், மகரிஷின்னு யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். திருவண்ணாமலையில் அங்க பிரதர்சனம் பண்ணுறாரு. அவங்க செம்ப சித்தர் இவங்கள பேர் கிரியேட் பண்ணி காலத்தில் கும்பிட்டு உட்காந்துருக்காங்க. பேர் வச்சுக்கிறாங்க. ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க, அவங்களாம் பேர் வச்சுக்கிறாங்க. பேர் போட்டு சித்தர் சித்தர்னு போட்டுக்கிறாங்க. சித்தர்னா யார் அப்படின்னு பற்றி அகத்தியர் பாட்டில் எழுதியிருக்கார். சித்தர் என்ற பெயரை வைத்து கொண்டு இருப்பவனை தேடி மூடனே அலையாதே. மூடா, அது சொல்கிறாரு, சித்தர் என்ற பெயரை வைத்து கொண்டு இருப்பவனை தேடி மூடனே அலையாதே. அலைவாய் மனதை ஒரு மனதால் ஆதியாக இருக்கக்கூடிய சுழுமுனையில் கோணாமல் மனதை வைத்து உள்ளே அடக்குவனை சித்தங்கிறார். அப்போ சுழுமுனையில் மனதை வைத்து கோணாமல் அதிலேயே யார் சதகா இருக்காங்களோ அவங்க தான் சித்தர் என்று சொன்னவர் நம்முடைய அகத்திய பெருமான். அப்போ மூக்கு வழியாக சூளை சந்திரகலையாக ஓடக்கூடிய மூச்சை எப்பொழுது சுழுமுனையில் ஆதியில் அடங்க வைக்கிறார்களோ அப்பொழுது 16 மூச்சு ஓப்பன் ஆகும். அந்த ஆதியில் சதாகாலம் மனதை வைத்து கொண்டிருக்கவங்களுக்கு 24 மணி மூக்கில் சுவாசம் வெளியே வராது. அவங்க தான் சித்தர் அப்படின்னு சொன்னவர் நம்முடைய அகத்திய பெருமான். இதே சித்தருக்கு மேலே ஞானிகள், ஞானின்னு சொல்கிறல, அப்போ யார் பேர் வச்சுருக்காங்களோ அவங்களோட சித்தருக்கு மேலே ஞானிகள் சொல்கிறாரு. அலைவாயும் மனதை ஒரு மனதால் அதாவது யார் ஒருவர், வள்ளலா சொல்கிறாரு, யார் ஒருவர் ஐம்புலனை அடங்க செய்து செத்தாரை போல் வாழ்கின்றானோ அவனையும் ஞானின்றார். யார் ஒருவர் ஐம்புலனை அடங்க செய்து செத்தாரை போல் வாழ்கின்றானோ அவனே ஞானின்றார். செத்த மூக்களை காற்று வருமா? ஐம்புலன் யார் அடங்குதோ அவங்க மூக்கிலும் சுவாசம் வெளியே வராது. நம்முடைய ஆதி பிரண வாசி வித்தையில் மூக்கிலும் சுவாசம் வெளியே வராமல் ஐம்புலன் அடங்கு செய்வதால் மூக்கிலும் சுவாசம் வராது, உள் சுவாசத்தில் ஓடும். அவங்களே ஞானின்னு சொல்கிறார். இப்போ நம்முடைய இறைசக்தி மையத்தில் சித்தர்னா யார் அப்படின்னா, அதாவது எல்லா சித்தர்கள், எல்லா யோகிகள் தான் பெற்ற அனுபவத்தை பாட்டை எழுதி வச்சு போயிட்டாங்க. அந்த பாட்டு, அந்த விளக்கம், அந்த செய்முறை பயிற்சி, அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லித்தரதுக்கு இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ சித்தர் என்பவர் யார்? உண்மையாக டெஃபினிஷன் அப்படின்னா, இந்த யோகக்கலை உருவாக்க பாஞ்சமா முனிவர் அவர் சொல்கிறாரு, யோகக்கலை என்பது யோகம் என்பது சித்த விருத்தி நிரோதனா என்று சொல்லப்படி இருக்கிறது. சித்தத்திலிருந்து உருவாகும் எண்ணங்களை அடங்க செய்து யார் அடங்க செய்கிறார்களோ அவர்களே சித்தர்கள். இப்போ எண்ணம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த தேதி வரலாம் மனசுலேருந்து வருதுங்க, ஹார்ட்லேருந்து வருதுங்க, பிரெயின்லேருந்து என்ன வருதுங்கிறாங்க. அந்த தப்பு. எண்ணம் சித்தத்திற்கு வந்து ரிசீவ் ஆகி மூளையில் ரிசீவ் ஆகி மூளை உடம்பு இயக்குது. அப்போ தினசரி ஆயிரக்கணக்கான எண்ணாலைகள் சித்தத்தில் பதிவாகி கொண்டு நேர மூளை போகுது. இது இல்லாமல் இதுவரை நான் எத்தனை ஜென்மமாக பிறந்தோமோ அத்தனை ஜென்ம எண்ண பதிவுகள், சாவ பாவ தோசை எல்லாம் சித்தத்திலிருந்து எண்ணலைகளாக போகுது. அப்போ சித்த விருத்தி நிரோதனா. அப்போ சித்தத்திலிருந்து உருவாகும் எண்ணங்களை யார் அடங்க வைக்கிறார்களோ, யார் அழிக்கிறார்களோ அவர்களே சித்தர்கள். அப்போ முதல்ல சித்தத்திலிருந்து உருவாகும் எண்ணங்களை ஆதி பிரண வாசி வித்தையில் 1 மணி நேரத்தில் அடங்க கற்றுத்தரப்படுகிறது. அப்போ எண்ணம் அடங்குவதால் மூக்கிலும் சுவாசம் வெளியே வராது. திருப்பி நம்ம ஆதி பிரண வாசி வித்தையில் ஆதி பிரணவத்தால் நம்முடைய எண்ணங்களை அழிக்க கற்றுத்தருகிறோம். இப்போ சித்தர் என்ற மெத்தடில் 3 சித்தர் இருக்காங்க. கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர். நீங்கள் சித்தர் ஜீவ சமாதிக்கு போகிறீங்க, எல்லாரும் பயிற்சி பண்ணாலும் சில பேர் அந்த பயிற்சியில் முதிர்ச்சியில் தான் ஜீவ சமாதியாக அடைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பயிற்சியில்
3 விதமான பட்டம் கிடைக்கிறது. நம்முடைய ஆதி பிரணவ வாசிய வித்தை கற்றவர்களுக்கு, பயிற்சி பெறுபவர்களுக்கு 3 சித்தர் பட்டம் உங்களுக்கு வருகிறது. உங்களுக்கு தகுதி இருக்குது. நீங்கள் ஏன் போறீங்க? சித்தர் சமாதி ஏன் போகிறீங்க? ஒரு சித்தர் சமாதிக்கும் கோயிலுக்கு போனால் மனசு அமைதியாவது, ஒரு சக்தி கிடைக்குது. அதே சக்தி உங்களுக்கு கிடைத்து அதே சக்தியிலே 24 நிமிடம் நீங்கள் வாழக்கூடியது அதே நிலையை அடைய கற்றுத்தருவது இந்த உலகத்தில் ஆதி பிரணவ வாசியோக வித்யால் மட்டும்தான் முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கர்ம சித்தர் பட்டம் கிடைக்கிது. கர்ம சித்தர் யார்? ரமண மகரிஷி காஞ்சி பெரியவர். வியாதி வச்சு உடம்பு குன்றுச்சு. முதல்நிலை பயிற்சியில் அது நிலை வரும் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு. 2ஆம் நிலை பயிற்சி யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யோக சித்தர் என்ற பட்டம் கிடைக்கிறது. இப்போ ராமானுஜர் உடம்பு தேகம் அழுகாமல் 1000 வருஷமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ராகவேந்திர சுவாமி துளசி மாலை உள்ளி நின்றார், மூச்சு நின்றுச்சு, ஜீவசமாதியானார். அது யோகானந்த பரமஹம்சர் 4 சிஷ்யருக்கு முன்னாடி பத்மாவசோடு அப்படியே சமாதியானார். உடம்பு 10 நாள் அப்படியே வச்சுருந்தாங்க, அழுகாமல் இருந்தது. அதுபோல் நம்மளோட ஆதிநாத வாஸ்து வித்தையை கற்று அந்த வித்தையை பஞ்சபூத தத்துவத்தில் யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு மூப்பு இல்லை, பிணி இல்லை. சமாதியான பிறகு மண்ணில் போட்டு புதைத்து 1 வருடம் எடுத்து பார்த்தாலும் உங்கள் தேகம் அழுகாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கு யோக சித்தர் என்ற தகுதி கிடைக்கிறது அனைவருக்கும். இதுக்கு மேலே ஞான சித்தர் வள்ளலார் ஜோதியானார், மணி உள்ளே போயிட்டார். அது மாதிரி நானும் ஆகணும். வள்ளலார் சொல்கிறாரு, எண்ணில் கோடி பல பேர், என்னவா நிறைய பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் யாருன்னு சொல்லலை. தாரமும் குருவும் அவரவர் தலைவியே. எனக்கு தெரிஞ்சு இந்த கலியுகத்தில் எத்தனையோ பயிற்சி பண்ணுறவங்க எல்லாருமே செத்து தான் போனாங்க. கடைசி நேரத்தில் நல்லா கவனிங்க, கடைசி நேரத்தில் உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரி போய் செத்து தூக்கிட்டு வந்து ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சோதனை தன்னில் துரிசர காணலாம், நாதன் நாயகி பிரியும் நாளை கணிக்கட்டு சொல்லும் குருவின் பார்த்து மதித்து பற்றி கொண்டார். யாரே? திருமூலர். அப்போ குருவிட்டு போகும்போது நாதன் நாயகி, நாதன்னா சூரியகலை, நாயகினே சந்திரகலை, எந்த நாள் எத்தனை மணிக்கு நான் சமாதி ஆகுவேன் அந்த நாளை கணிக்கிட்டு சொல்லும் குருவின் பார்த்து பற்றிக்கொள் அப்படின்னாரு. அந்த நாள் ஆடி மாதம் 1ஆம் தை 1ஆம் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. அப்போ நீங்கள் அந்த நாளில் நீங்கள் சமாதி ஆகும் பொழுது இவ்வளோ தாங்க ஜீவ சமாதி முடிஞ்சு போச்சு. உங்களை பயிற்சி பண்ணுறவங்க தொட்டி மாதிரி கட்டி உள்ளே போட்டு ஸ்லாப் போட்டு மூடிட்டு 1 வருடம் எடுத்து பார்த்தால் உங்கள் தேகம் அழுகாமல் இருக்கும். இது யோக சித்தர் தகுதி. நாம் கடமைகளை முடிச்சுட்டு சதா காலம் ஆதி பிரணவத்தில் இருந்தால் நீங்களும் வள்ளலார் போல் ஒளி தேகமாக மறைந்து விடலாம். இந்த வித்தை உலகத்தில் எங்கேயுமே இல்லை, கோடியில் ஒருத்தர் தான் கிடைக்கும். அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது என் குரு பரம்பரை என்னுடைய ஆசையாகும். கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர், அந்த ஆதி பிரணவாசியை கற்ற அனைவருக்கும் பட்டம் கிடைக்கிறது. எந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை. பயிற்சியில் ஒரு குருவிடம் பயிற்சி பெற்று அந்த பயிற்சி பண்ணால தான் சதோஷ பிரம்ம ஜீவசமாதி, இடைக்காட்டு ஜீவசமாதி அப்படின்னு ஜீவசமாதி நீங்கள் போகிறீங்க. பயிற்சி பெற்று பயிற்சியில் சக்ஸஸ் பண்ணவங்க தான். எத்தனை பேர் பயிற்சி பண்ணாமல் போயிடுறாங்க. அந்த நிலைக்கு நீங்கள் வர முடியும். மேலும் விவரங்களுக்கு இதயசக்தி மையம் 7 புத்தகம் எழுதியுள்ளேன். மேலும் விவரங்கள் இதயசக்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.